السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்கினிய எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக வழங்கியிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஃபஜரை தொழுதுவிட்டு உட்கார்ந்திருக்கின்றோம். இப்படியான மஜ்லிஸ்களில் அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்குகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு கூடியிருக்கக்கூடிய முஃமின்களுடைய உள்ளத்தில் அமைதியை இறக்குகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு கூடியிருக்கக்கூடிய முஃமின்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இப்படியான நிறைய சிறப்புகளை உள்ளடக்கியதுதான் இந்த மஜ்லிஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த உலகத்துல நாம பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஈமான் தான். ஈமானை பாதுகாத்தல் அப்படிங்கிறது மிக அவசியமான ஒன்று. நாளை மறுமை நாள்ல கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவள் நரகத்திலிருந்து, நரகவாதியாக இருந்தாலும் நரகத்திலிருந்து அகற்றப்படுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மனிதனுக்கு ஈமான், அந்த ஈமானை பாதுகாத்தல், அதுதான் அவனுடைய முழு வாழ்க்கையாகவுமே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில இதை பற்றி பேசாமல் இல்லை. இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். ஈமான், அமலுஸ் ஸாலிஹாத். ஈமான் கொண்டு நல்லவர்களை செய்யுங்கள், ஈமான் கொண்டு நல்லவர்களை செய்யுங்கள், ஈமான் கொண்டு நல்லவர்களை செய்யுங்கள். தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம். எத்தனை பேர் நாம செவிதாழ்த்து அதை கேட்டிருக்கிறோம். ஈமான் கொள்வது என்றால் என்ன? அல்லாஹ் ஏன் ஈமான் கொள், ஈமான் கொள், ஈமான் கொள் என்று பலமுறை சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமீனு. ஈமான் கொண்டவர்களே, அவர்கள் போல் ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே, வெற்றியாளர்கள் போல் ஈமான் கொள்ளுங்கள். السابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان. நன்மையை முந்தியவர்கள், ஈமான் கொள்வதில் முந்தியவர்கள் முஹாஜிர்கள், அதற்கு பிறகு அன்சார்கள், அவர்களை அழகிய முறையில் பின்தொடர்ந்தவர்கள் என்று மூன்றாவதாக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்கிறார். அந்த மூன்றாவதான கூட்டம் தான் சஹாபாக்கள் போல் ஈமான் கொண்ட கூட்டம். அன்பானவர்களை, ஈமான் கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஈமானை பாதுகாத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமகால சூழல்ல முஸ்லிம் சமூகம் பட்டுட்டு இருக்கக்கூடிய இன்னல்கள் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். முஸ்லீமாக வாழ்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய சோதனை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சாதாரண சுன்னத்தை கூட எம்மால் நிறைவேற்ற முடியாத ஒரு மிக இக்கட்டான ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் உலகத்துல பல இடங்கள்ல அல்லாஹ் சொன்னதுனால, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை நெறியே எங்களுடைய வாழ்க்கை நெறி, இஸ்லாம்ங்கிறது எங்களுடைய மார்க்கம், நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னதுனாலேயே மிகப்பெரிய துன்பங்களுக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்பானவர்களே, இந்த பிரச்சனைக்கு, இந்த சூழலுக்கு காரணம் என்ன என்பதை நிச்சயமாக நாம கண்டறியணும். அதை நாம சரி செய்யணும். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ் சொல்றார், எல்லோரும், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை ஒற்றுமையாக பற்றிக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு. பிரிந்து விடாதீர்கள். அப்படி நீங்க பிரிஞ்சீங்கன்னா நீங்க பலம் இழந்து தோல்வி அடையக்கூடியவர்களாக ஆகிறீங்க. உங்களுடைய பலம் போயிடும், உங்களுடைய ஸ்ட்ரென்த் போயிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறார். எதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமையாக சொல்றான்? வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ.
அல்லாஹ்வுடைய ஹபல்ல நீங்க ஒற்றுமையாவுங்க, கயிற்றுல ஒற்றுமையாவுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனான அல்லாஹ்வுடைய கலாமான குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவிலும் நீங்க ஒற்றுமையாவுங்க, ஓரணியில் இருங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அன்பானவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மதிக்கல, ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளை கேட்கல, சமூகமாக நாங்க பிரிந்து நிற்கிறோம், எதுல ஒண்ணு சேர்றதுன்னே நமக்கு தெரியல. ஈமான் என்ற ஒற்றை வார்த்தையில் நாம் ஒண்ணு சேரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். குர்ஆனின் பக்கம் வாங்க, சுன்னாவின் பக்கம் வாங்க, ஒரே அணியில் நின்னுங்கன்னா நம்ம கேட்கிறோமா? இல்லையே. நமக்குள்ள என்னென்னலாம் இருக்குது, நம்மளுடைய உள்ளத்துல என்னென்னலாம் நோய்கள் இருக்கு. சில பேருடைய உள்ளத்துல ஹிஸ்பியத் என்ற நோய் இருக்கு, இயக்க வெறி, ஜமாஅத் வெறி, ஒரு குறிப்பிட்ட பள்ளிவாசல் வெறி, ஒரு குறிப்பிட்ட தெரு வெறி, ஒரு குறிப்பிட்ட ஊர் வெறி. இதெல்லாம் ஈமானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு முன்னாடி காலில் போட்டு மிதிச்ச அசபியா, வெறும் அசபியா, ஜாஹிலியா காலத்து பழக்கம் இது. ஊர் பெருமை பேசுவதும், ஜமாஅத் பெருமை பேசுவதும், இயக்க வெறி பிடிச்சு அலைவது. இன்னைக்கு சமூகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது? இதுதானே நடக்குது. என்னுடைய இயக்கம் பெருசு, என்னுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் பெரியவர்கள், அவர்களே நல்லவர்கள், நீ தப்பு, அவன் தப்பு, இப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னைக்கு நாம ஈமானால் ஒன்றிணைய போறோம், என்னைக்கு இந்த உம்மத் ஈமானால் ஒன்றிணைவோம், குர்ஆன் சுன்னாவில் ஒன்றிணைவோம், சத்திய மார்க்கத்தில் ஒன்றிணைவோம், அன்னைக்கு தான் இந்த சமூகத்துக்கான நிம்மதியான நாள் தொடங்கும். அன்னைக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நினைவு கூறுவான். அன்னைக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இடையை மாற்றுவான். இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகத்தினுடைய நிலை அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தனிமனிதன் மாறாமல் மாறப்போவதில்லை. ஈமானிய மாற்றம் சமூகத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய ஈமானை நாம் சரி செய்ய வேண்டும். சக ஈமான் கொண்ட சகோதரர்களை நேசிக்கிறோம். பாரவர்களே, அல் வலா வல் பரா அப்படிங்கிறது ஈமானுடைய அச்சாணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய முடிச்சினாங்க. என்னைக்கு அல் வலா வல் பரா உங்களுடைய உள்ளத்திலிருந்து போய்விட்டதோ உங்களுடைய ஈமான் போயிடுச்சு. அது என்ன அல் வலா வல் பரா? அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வது, அல்லாஹ்வுக்காக கோபம் கொள்வது. அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வதுன்னா என்ன? அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பியதை விரும்புவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் விரும்புகின்றானோ அதையெல்லாம் விரும்புவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் வெறுக்கின்றானோ அதையெல்லாம் வெறுப்பது. நம்முடைய உள்ளம் அதற்கு பக்குவப்பட்டிருக்கா? நானும் என்னுடைய சகோதரன் அல்லாஹ் விரும்பியதை விரும்புகின்றோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுத்ததை வெறுக்கின்றோம் என்றால் நாங்கள் ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் இருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் இருக்கோம். நாளைக்கு மறுமை நாள்ல அரிசுடைய நிழல் கிடைக்கும் பொழுது சில கேட்டகரிஸ் எல்லாம் பிரிப்பான், 7 கூட்டத்தை எல்லாம் பிரிப்பான். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பு பெற்றவர்கள். அதுல ரொம்ப முக்கியமான கூட்டம் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்காகவே நேசம் கொள்வார்கள், அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து போவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அவங்களுக்கு முக்கியமானது. அல் ஈமானு பில்லாஹ் தான் முக்கியமானது. மாணவர்களே, சுப்ஹானல்லாஹ், நம்ம ஈமானை பாதுகாக்கிறதுக்கு நாம எடுத்த முயற்சிகள் என்ன? அல்லாஹ் ஈமானை தந்துட்டான், அல்லாஹ் முஃமினாக வாழ வச்சுட்டான், அல்லாஹ் முஸ்லிமாக வாழ வச்சுட்டான். உண்மையில் சொல்ல போனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமான்னா என்னன்னே தெரியாத சமூகம் தான் நான். நம்முடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு அர்கானுல் ஈமான் தெரியாத சகோதரர்களே. 6 அர்கான்களை சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு தஅரீஃபுல் ஈமான், ஈமானுடைய விளக்கம் என்ன சொல்லுங்க. ஈமான் என்றால் என்ன? தஸ்தீகுன் ஃபில் கல்ப் வ கவுலுன் பிலிசானிஹ் வ அமலுன் பிஜவாரிஹ். உள்ளத்தால் உறுதியாக ஈமான் கொண்டு நாவினால் அதை சொல்லி உடல் உறுப்புகளால் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற சாதாரணமான தஅரீஃப், அது சம்பந்தமான விளக்கம் கூட நமக்கு தெரியாது என்பதுதான் உண்மை. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ்வை படியுங்கள், ஈமானை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், தௌஹீதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், சுன்னாவை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். படிக்காம எப்படி நம்ம ஈமானை வலுப்படுத்த முடியும்? கல்வி இல்லாம எப்படி நம்ம ஈமான் உறுதியாகும்?
அவர்களே, நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கும் பொழுது ஈமான் உடையவர்களாக தான் நாம் நிற்கணும். அதற்கு முன்னாடி மரணம்னு ஒண்ணு இருக்கு. மரணிக்கும் பொழுது ஈமான் உடையவர்களாக நம்ம மரணிக்கணுமே. மன் மாத வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற உன்னதமான திருக்கலிமாவை படித்து புரிந்து விளங்கி வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம், தഖலல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கத்துக்குள் போவார்கள். அன்பானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில நாம ஈமான பரிசோதிச்சிருக்கோமா? இல்லையே. ஈமானை பரிசோதிக்காம முஹாசபத்துன் நஃப்ஸ், என்னுடைய ஈமான் எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை பற்றி எனக்கு எந்த ஒரு எளிமும் இல்லாமல் எப்படி நான் முஸ்லீமாக முக்மீனாக வாழ்வது? இன்னைக்கு நம்ம திரும்பி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் மரணம் தான். மரண செய்திங்கிறது ஒரு சாதாரணமாக மாறி போயிடுச்சு அவர்களே. மரணிக்கும் பொழுது நான் ஈமானோடு மரணிப்பனா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்வி. நபிமார்கள் கவலைப்பட்டாங்க. எதற்கு கவலைப்பட்டாங்க? யா அல்லாஹ், நான் மரணிக்கும் பொழுது நல்ல முக்மீனாக மரணிக்கணும். யா அல்லாஹ், எனக்கு மரணத்தை நல்ல ஈமானுடைய மரணத்தை தந்துரு. நபிமார்கள் கவலைப்பட்டாங்க, சாலிஹீன்கள் கவலைப்பட்டாங்க, சித்திகீன்கள் கவலைப்பட்டாங்க, சுஹதாக்கள் கவலைப்பட்டாங்க, சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க. நாம மரணிக்கும் பொழுது நல்ல மரணம் நமக்கு வரணும். அமருடைய மரணம் என்ன அப்படிங்கிறது படிச்சுப்பாரு. அபூபக்கர் அவங்களுடைய மரண வேலையில் அவங்க செஞ்ச விஷயம் என்ன படிச்சுப்பாரு. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரண வேலையில் அவங்க என்ன செஞ்சாங்க படிச்சுப்பாரு. இந்த வரலாறுலாம் நமக்கு சொல்றது ஒண்ணுதான், மரணத்துல நல்ல மரணம் வரணும், ஈமானிய மரணம் வரணும்னு இவர்கள் எல்லோருமே கவலைப்பட்டார்கள். அதற்காக உழைத்தார்கள், அதற்காக அவங்களுடைய வாழ்க்கையை செதுக்கினார்கள். அன்பானவர்களை சற்று யோசிச்சு பாருங்க. குர்ஆன்ல 2 பாகம் இருக்கு சகோதரர்களே. ஒண்ணு மக்கி வசனங்கள், மக்கி அத்தியாயங்கள், மற்றொன்று மதனி அத்தியாயங்கள். அன்பானவர்களை, நாம தொழுதுருக்கோம் காலை ஃபஜ்ர்ல. எத்தனை சஹாபாக்கள் தெரியுமா? முக்கியமான சஹாபாக்கள் ஒருவேளை தொழுகை இல்லாம மௌத்தாகி சொர்க்கத்துக்கு போறாங்க. நாம ஹஜ்ஜி போயிருப்போம். எத்தனை சஹாபாக்கள் தெரியுமா? ஹஜ்ஜே செய்யாம சொர்க்கம் போறாங்க. நாம நோம்பு பிடிப்போம் ரமதான் மாதத்துல, நம்மள மாதிரி நோம்பு பிடிக்காமே சொர்க்கம் போறாங்க. உங்களுக்கு தெரியுமா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொர்க்கம் போறாங்க, அவங்க தொழுது இல்லையே. உங்களுக்கு தெரியுமா யாசர் சொர்க்கம் போறாங்கன்னு தொழுது இல்லையே. உங்களுக்கு தெரியுமா சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொர்க்கம் போறாங்கன்னு அவங்க தொழுதே இல்லையே. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த தொழுகை ஒன்றுதான் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும். அப்படியாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இந்த தொழுகையை வழங்கியிருப்பானே. அன்பானவர்களே, அடிப்படையில் நம்மை சொர்க்கத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அமல் ஈமான் கொள்வது. அந்த ஈமான் அடிப்படையில் வரக்கூடிய அமலை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். முதல் 13 வருட காலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற ஏனைய எல்லா வணக்க வழிபாடுகளும் கடமையாச்சு. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, தஅல்லம்னல் ஈமான ثم தஅல்லம்னல் குர்ஆன். எங்களுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஈமானிய பாடத்தை கற்றுத் தந்தார்கள். குர்ஆனை கற்றுத் தருவதற்கு முன்னால் ஈமானை கற்றுத் தந்தார்கள். தௌஹீத்னா என்னன்னு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வை வணங்குவதுனா என்னன்னு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வை புரிந்து கொள்வதுனா என்னன்னு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வோடு நெருங்குவதுனா என்னன்னு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுக்காக தியாகங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். மனதை உரப்படுத்தினார்கள் ஈமானை கொண்டு. ரிசாலத்துனா என்ன, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். மறுமை வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அதற்கு நாம என்ன செய்யணும், மறுமைக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தாங்க. அன்பானவர்களே, 13 வருடமும் தியாகத்தால் நிறைந்த வருடங்கள். மக்கா வருஷம் அப்படிங்கிறது தியாகம் தான், முழு தியாகம் தான். ஈமானுக்காக அவங்க செஞ்ச இழப்பு தான். அவ்வளவு இழந்து இருக்கிறாங்க சஹாபாக்கள், அவ்வளவு இழந்து இருக்காங்க. அவ்வளவு அழுகை, அவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பொருளாதாரத்தை இழந்தார்கள், உயிரை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள், வாழ்க்கை இழந்தார்கள், தாயை இழந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள். அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க. ஈமானிய போராட்டம்
ஈமானிய போராட்டம்னா என்ன நமக்கு தெரியுமா? நம்மளுடைய உள்ளம் என்னைக்காவது ஈமானுக்காக போராடி இருக்கா? சஹாபாக்கள் ஈமானிய போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் இருந்தார்கள். அதனால அந்த ஈமானிய போராட்டத்தில் அவர்கள் வெற்றி பெற்றதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வெற்றி கொடுத்தாங்க. அன்பானவர்களே, நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல இந்த காலத்துல முஸ்லீமாக நாம என்ன தியாகங்கள் நமக்கு இஸ்லாம் கிடைச்சிச்சு? நம்ம என்ன பெருசா செஞ்சிட்டோம்? நம்மளுடைய ஈமானுக்காக நாம செய்த தியாகங்கள் என்ன? நம்முடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்காக நாம செய்த தியாகங்கள் என்ன? அல்லாஹ்வுக்காக நாம நேரம் கொடுத்திருப்போமா? அல்லாஹ்வுக்காக பொருளாதாரத்தை செலவழிச்சிருப்போமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் என்பதற்காக ஒரு விஷயத்தை அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான்னு நம்ம ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இல்லா மன் ரஹிம ரப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பான்மையானவர்கள் அவர் பார்க்க வேண்டும் இவர் பார்க்க வேண்டும் என்றுதானே செய்கின்றோம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய உள்ளத்தை நோக்குகின்றார். நிச்சயமாக என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். என்னுடைய பாவத்தினால் என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுமோ என்று நான் கவலைப்படுகின்றேன் என்ற ஈமானிய உணர்வும் ஈமானிய சுவையும் என்னைக்காவது நம்முடைய உள்ளம் அறிந்திருக்கிறார்? அன்பானவர்களே, அதை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் நஷ்டத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. நம்மளுடைய தொழுகை நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்தவில்லை என்றால், நம்மளுடைய நோன்பு நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்தவில்லை என்றால், நம்மளுடைய நட்புறவு நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்தவில்லை என்றால், நாம பயணிக்கக்கூடிய ஜமாத் நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்தவில்லை என்றால், நம்மளுடைய தலைவர்கள் நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்தவில்லை என்றால், நம்மளுடைய தோழர்கள் நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்தவில்லை என்றால் நாம் நஷ்டத்தில் இருக்கிறோம். அன்பானவர்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஈமானுக்கு எதிராக இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இந்த உலகத்துல வேணா நமக்கு இனிப்பாக இருக்கும். ஆனா மறுமை நாள்ல மிக பெரும் வேதனை அது கொடுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்காக இழந்த இழப்பு என்ன என்பதை பட்டியலிடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல் அமீன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேர்மையானவர், உண்மையை பேசக்கூடியவர் என்று சொன்னார்கள். சாதிக், உண்மையை பேசக்கூடியவர். அல் அமீன், நேர்மையானவர். ஒரு பொருளை கொடுத்துட்டு போனா அந்த அமானிதத்தை பேணக்கூடியவராக இருந்தார். பொருள் அமானிதத்தை மட்டும் இல்லை, வார்த்தை அமானிதத்தையும் பேணக்கூடியவர்கள் ஜாகிலியா காலத்திலேயே, இஸ்லாம் இல்லாத காலத்திலேயே. அவங்க கிட்ட ஒரு வியாபாரத்துக்காக ஒரு விஷயத்த சொன்ன அந்த வியாபாரத்தில் அவ்வளவு நேர்மையா நடந்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவுக்குள்ள நல்ல பேர் எடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மக்கால இருந்து அடிச்சு துரத்துறாங்க, விரட்டுறாங்க. ஆரம்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களா என்ன விரட்ட போறாங்க, இவர்களா விரட்டுவாங்க, இவர்கள் என்னை நன்றாக புரிந்து வைத்தவர்கள் அல்லவா, நான் அவர்களுக்காக வாழ்ந்தேன் அல்லவா. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரட்டினாங்க. என்ன காரணம் நம்ம நினைக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ அவங்களுக்கு எதுவும் தப்பு பண்ணிட்டாங்களா? என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், யா கௌம் அஅ்புதுல்லாஹ், மக்களை நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அன்றி வணங்க தகுதியானவர் யாரும் இல்லை. இதுதான் அடிப்படை செய்தி. இது அல்லாத உங்களோடு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களுக்காக அவங்கள்ட்ட ஹிஸ்பியத் இருந்துச்சு, அவங்கள்ட்ட குலவரி இருந்துச்சு, அவங்ககிட்ட கோத்திரம், என்னுடைய கோத்திரம் தான் பெருசு, என்னுடைய குலம் தான் பெருசு, என்னுடைய குரூப் தான் பெரிய குரூப், இப்படிலாம் இருந்துச்சு அவங்ககிட்டயும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுவுமே சரி வராது, உங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு தூய்மையாக இருங்கள். ஃபஅ்புதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு ஒரு காலம் வினை வைத்து விடாதீர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்படுங்கள். அத்தியுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். வ அத்தியுர் ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால, அல்லாஹ்வை மட்டும் தூய்மையாக வணங்குங்கன்னு சொன்னதுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவில இருந்து விரட்டப்பட்டார்கள். யோசிச்சு பாருங்க, மக்கால இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, மதீனாவுக்கு போறாங்க, போக மனசு இல்லாமே போறாங்க. மக்காவே, உன்னை விட்டு போக எனக்கு மனதில்லை, உன்னை விட்டு போக எனக்கு மனதில்லை, நான் பிறந்த இடம், நான் வாழ்ந்த இடம், என்னோட குடும்பம் வாழ்ந்த இடம், நான் நேசிக்கக்கூடிய இடம், ஹரம் இருக்கக்கூடிய இடம், கஅபா இருக்கக்கூடிய இடம், உன்னை விட்டு போக எனக்கு மனசு இல்லை. நாம எங்கேயோ உள்ளவர்கள், நாம ஹரம் போனாலும் ஹரம்ல இருந்து வரும்போது நமக்கு மனசெல்லாம் எப்படி இருக்குது? ஒரு மாதிரி இருக்குது வர்றதுக்கு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இடம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல இபாதத் செய்ய தகுதியானவர்கள். அவர்களை அடித்து விரட்டுறாங்க, இன்னும் இங்க இருக்கக்கூடாது. யோசிப்பாங்க. அந்த நிலைக்கு ஒரே காரணம் தான் சகோதரர்களே, ஈமான் தான். என்னைக்கு நம்மளுடைய ஈமான் உறுதியாகின்றதோ அன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நஜசுகள் அகன்றுவிடும். நமக்கு என்னைக்கு நம்மளுடைய ஈமான் உறுதியாகின்றதோ அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வெறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய எதிரிகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வெறுத்து ஒதுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் எனக்கு வேணான்னு சொல்லக்கூடியவங்க நம்மளையும் ஒதுக்குவாங்க. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதித்து மனிதர்களுடைய நேசம் வேணும்னு நினைக்கிறாங்க. எப்படிங்க? அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதித்து மனிதர்களுடைய நேசம் எங்களுக்கு வேணும். அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ, ஷிர்க்குங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையா தடுத்த ஒரு விஷயம். என்னை அன்றி வானம் பூமி சந்திரன் சூரியனை படைத்த என்னை தவிர வேற யாரையும் வணங்காதீங்க, வேற யாருக்கும் பூஜை புனஸ்காரம் செய்யாதீங்க, வேற யாரும் துஆ செய்யாதீங்க. அல்லாஹ் சொல்ற இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட நாம தான் முஸ்லிம்கள். இது எங்களுடைய கொள்கை, இது எங்களுடைய அடிப்படை. என்னைக்கு இந்த கொள்கையில, இந்த அடிப்படையில சமரசம் என்கின்ற ஒன்று வருகின்றதோ, இதனால இது ஒண்ணு ஆகாதுன்னு நம்மளாவே ஒரு தகவல் செய்யறோமோ, என்னென்ன விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடாது, அது உங்களுடைய ஈமானை நாசமாக்கிறோம், உங்களுடைய ஈமானை பாழாக்கிறோம் சொல்லி அந்த விஷயத்தை சமூக ஒற்றுமைக்காகவும், ஜமாத் ஒற்றுமைக்காகவும், ஊர் ஒற்றுமைக்காகவும், அந்த ஒற்றுமைக்காகவும், இந்த ஒற்றுமைக்காகவும் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, நம்மளுடைய ஈமானை அடகு வைக்கின்றோமோ, அன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் எடுத்து வருகிறார். இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கண்ணியம் அகற்றப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலேயே வானம் பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள், நாம் பார்க்கக்கூடிய அனைத்து படைப்புகளை, அதனுடைய பிரம்மாண்டங்கள், இதை எல்லாத்தையும் விட மிகப்பெரியது, மிக உயர்ந்தது கலிமத்துல் தய்யிபா என்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தராசுல வச்சு மற்ற அனைத்தையும் இன்னொரு தராசுல வச்சாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் கணக்கும், ஈமான் கணக்கும். நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் தான் முக்கியம். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாமல் அதற்கு நாம் துரோகம் செய்து, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாத ஒரு வாழ்க்கையை சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹ் வெறுக்கக்கூடிய சித்தாந்தத்தை நாம் விரும்பக்கூடியவர்களாக மாறிவிட்டோம் என்றார். ஒரு மொழி பேசக்கூடியவன் சிறந்தவன் என்று ஒரு சித்தாந்தம் அந்த ஊர்ல இருக்கு. நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கு. ஒரு மொழி பேசக்கூடியவர் சிறந்தவர். அவர் இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ் சொல்றார், உங்களில் சிறந்தவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கி வழிபட்டு ஈமானோடு வாழ்ந்து அவருக்கு பயப்படக்கூடியவர். ஆனா நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சமூகத்துல என்னென்னலாம் சித்தாந்தங்கள் இருக்கு. ஒரு மொழி பேசக்கூடியது சிறந்தது, அதுதான் சிறந்தவை, அவர்கள் தான் சிறந்தவர்கள். அதையும் நம்முடைய சகோதரர்கள் உள்ளத்தில் சுமந்து இவர் சொல்வது உண்மை என்று நம்பினார்கள் என்றால் ஈமான் முடிந்து விட்டது. ஈமான் இல்ல. யோசிச்சு பாருங்க. சித்தாந்தங்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் ஈமானை சிதைக்கக்கூடியது. நம்முடைய சகோதரர்கள் எங்க நாம செல்லக்கூடாதோ, எந்த இடத்துல நாம நிற்கக்கூடாதோ, எதை நாம பேசக்கூடாதோ அதை பேசிக் கொண்டிருக்கின்றோம், நின்று கொண்டிருக்கின்றோம், சென்று கொண்டிருக்கின்றோம். கேட்டால் ஒற்றுமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்திருந்தால் மக்காவிலே இருந்திருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா சொல்லுங்க, நாங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துறோம், உங்களை எங்களுடைய அரசராக மாற்றி விடுகின்றோம். உங்களுக்கு பொருளாதாரம் தான் வேணும், உங்களுக்கு உங்களுடைய கூட்டத்தை பாதுகாக்கணும், அதுக்கு பொருளாதாரம் வேணும், உங்களுக்கு பெண்கள் வேணும், கேளுங்க, எதை கேட்டாலும் தருகின்றோம். நீங்க விடுவது ஒண்ணுதான், நீங்க எங்களுக்காக விட போறது ஒண்ணுதான். என்ன? அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குன்னு சொல்றீங்கல்ல, அதை விட்டு விடுங்க, அதை விட்டுருங்க. இங்க எல்லோரும் மாதிரி வாழ்ந்துட்டு போறாங்க, விட்டுருங்க. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இறுதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம், அதுவும் அல்லாஹ் சொன்ன விஷயம், எந்த அளவுக்கு மக்கள் போயிட்டாங்கன்னு சொன்னா, என்ன ஈமானுங்கிறீங்க, என்ன அல்லாஹ்ங்கிறீங்க, உங்க அல்லாஹ் காட்டுங்க, நான் வானத்துல ஏணி போட்டு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிண்டல் அடிக்கக்கூடிய நேரம் வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோஷம் அமைதிப்படுத்திச்சு, அழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் பேசுறாங்க. நம்ம என்ன சொல்லிட்டோம்? படைத்தவனை வணங்குன்னு சொல்லுவோம், ஏன் இப்படி பேசுறாங்க? அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கானது, என்னுடைய மார்க்கம் எங்களுக்கானது. 6 மாசம் நான் உங்களுடைய மார்க்கத்தில் இருக்குது, நீங்க ஒரு 6 மாசம் எங்களுடைய மார்க்கத்தில் இருக்குது, இதெல்லாம் சரி வராது. இதெல்லாம்
மறுமைக்கு அழகல்ல. நாங்கள் மறுமைக்கானவர்கள், இந்த உலகத்துக்கானவர்கள் கிடையாது. நாங்கள் ஒதுக்கப்பட்டாலும், இந்த ஊரிலிருந்து நாங்கள் செல்லப்பட்டாலும், என்னுடைய கழுத்தை நீங்கள் நெரித்தாலும், என்னுடைய முகத்தில் நீங்கள் மண்ணெழுத்துக்கு போட்டாலும் நான் இப்படிதான் இருப்பேன். இந்த சூரியனுடைய வெளிச்சம் இழக்கலாம், ஆனா என்னுடைய தாவா இழக்க போறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் இதை நான் செய்ய மாட்டேன், ஒரு காலம் உங்களோட இப்படி நான் சமரசம் செய்ய மாட்டேன். ஏகத்துவத்தில் சமரசம் கிடையாது, கொள்கையில் சமரசம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கொள்கையாக நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதுதான் எங்களுடைய கொள்கை. அதுல உறுதியாக இருந்தார். அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நமக்கு ஏகத்துவம் கிடைச்சிச்சு, ஷிர்க்குனா என்னங்கிறது தெரிஞ்சிச்சு. ஒரு 30-35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா தமிழ்நாடு? பழைய வரலாறுகளை எடுத்து படிச்சு பாருங்க. மிகப்பெரிய உழைப்பை சில மனிதர்கள் செய்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ரஹ்மத் செய்யும். மிகப்பெரிய உழைப்பு. என்னுடைய ஊரான காயல்படுத்தல எப்படி இருந்தோம் தெரியுமா ஒரு காலத்துல? இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை அன்றி மற்றவைகளை வணங்கி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு மோசமான நிலையில் நாம் இருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் எல்லாமே தந்திருக்கிறான். வாழ்க்கையில நமக்கு தராது என்ன இருக்கு? எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு என்னைக்கோ மரணித்த ஒரு ஆள், அவர் நல்லவரா இருக்கு, நல்லவராக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை நேசிக்கட்டும். நாளை மறுமை நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாவத்தை மன்னிக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாள்ல நபிமார்களே யார் நபின்னு சொல்லுவாங்கன்னா, இவர்கள்லாம் யாரு? அவர்களிடம் அவர் அந்த சமாதி கிட்ட போய் அவர் அடங்கி இருந்த இடத்துல போய் தவாப் செய்வதும், அங்கு விளக்கேற்றுவதும், அங்கு இருக்கக்கூடியவர்கிட்ட துஆ செய்வதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். அதுதான் நிலை என்றால் நம்மளுடைய ஈமான் எங்க போய் நிற்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காகத்தான் நம்மளை உருவாக்கினார்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தவறு, என்னுடைய முன்னோர்கள் தவறு செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாத்துட்டாங்க, நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாத்துட்டாங்கிற ஒரு ஆசுவாசம் நமக்கு இருக்கின்றது. அன்பானவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த கொள்கைவாதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவு. ஷிர்க் கிடையாது, பித்அத் கிடையாது, தவறு கிடையாது, இதில் நம்ம இருக்கக்கூடாது, ஏகத்துவத்தில் உறுதியா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்ட இருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாம் பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா, சிலர் இந்த 30-40 வருஷம் உழைச்ச மனிதர்களை பற்றி பார்த்து சொல்றாங்க. இப்ப புதுசா உருவாகி இருக்கக்கூடிய சிலர், நீங்க எல்லாம் தாவா பண்ண தகுதியற்றவர்கள். 30-40 வருஷம் உழைச்ச நான் மூத்த உலமாக்களை சொல்றேன், என்ன சொல்லலை, நான் ஒரு சாதாரணமான தாலிபுல் இல்ம். அவர்களே சொல்றாங்க, நீங்க தாவா பண்ண தகுதியற்றவர்கள், நீங்க கல்வியை சொல்லிக் கொடுக்க தகுதியற்றவர்கள், ஏகத்துவம் உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். இப்படியும் ஒரு கூட்டம் தனியாக பிரிகின்றது. உங்களுடைய சில்சிலத்துல் இல்ம், நீங்கள் இல்மை எடுத்த சங்கிலி தப்பா இருக்கு. யார்கிட்ட நீங்க கல்வியை கற்றுக்கொண்டீர்களோ அதெல்லாம் தவறா இருக்கு, அதெல்லாம் உங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க கொள்கைவாதி அல்ல, நீங்க ஏகத்துவவாதி அல்ல. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த குழப்பமான சூழல்ல அன்பானவர்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய ஒற்றை ஆயுதம் ஈமான் தான். ஒற்றை ஆயுதம் ஈமான் தான். ஈமானை நாம் சரி செய்ய வேண்டும். அதற்கு நாம கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், கல்வியை சீராக்க வேண்டும். இந்த மஸ்ஜித்ல கல்வி வகுப்புகள் அதிகமாக நடக்கும். இதுபோல் இருக்கக்கூடிய பல மஸ்ஜித்களையும் கல்வி வகுப்பு அதிகமாக நடக்கும். குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொள்ளக்கூடிய வழி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலம் இருந்தது, 35 வருஷமா தர்காவுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சோம். இன்னைக்கு அதில் ஒரு நல்ல ஒரு சக்சஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விழிப்புணர்வு. இன்னைக்கு முன்னாடி மாதிரி இல்லை, விழிப்புணர்வு அடைந்த சமூகமாக நாம் இருக்கிறோம், இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் குர்ஆன் சுன்னாவை விளங்குவது எப்படி என்கின்ற அகீதா பாடங்கள் நடத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காலத்தில் வாழ்றோம்.
நம்மை போல் தௌஹீத் ரொம்ப முக்கியம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹதீஸை மறுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். ஹதீஸ்கள் வமா யன்தகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் மனோ இச்சையின் அடிப்படையில் வந்ததல்ல, அது வஹி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். ஆனால் அதை மறுக்கக்கூடியவர்களாக நம்போல் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் பெரும்பான்மையான மக்கள் தெரியாம இருக்கிறாங்க. நம்ம பேசின வரைக்கும் அது மாதிரியான சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கிட்ட பேசுற வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க அவங்களுக்கு தெரியல. அவங்க ஜமாத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலை. அவங்களுடைய ஆலிம்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்க கட்டுப்படலை. அந்த ஜமாத்து கொடுக்கக்கூடிய ஹிஸ்பியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்களே தவிர குர்ஆன் சுன்னா அவங்க கட்டுப்படலை. ஹதீஸை மறுக்கக்கூடாது என்பதை விளக்கப்படுத்தினாலும் மறுப்போம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கணும். அன்பானவர்கள், இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சரியான கல்வி இல்லை. நமக்கு அடிப்படை கல்வி புகட்டப்படலை. நம்மளுடைய காலமெல்லாம் பிரச்சாரத்திலே போயிடுச்சு. பிரச்சாரங்கள் நம்மள எத்தனை கல்வியாளர்கள் இருக்கோம் இந்த பகுதியில்? கல்வியாளர்கள், மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி படித்தவர்கள் அல்லது படிச்சுட்டு இருக்கிறவங்க, எத்தனை புத்தகங்களை நாம் படிச்சிருப்போம், கல்வி புத்தகங்களை. எத்தனை பேருக்கு குர்ஆன் மனனம், எத்தனை பேர் நாம கல்வி சபையில் உட்கார்றது விரும்புகிறோம், குறைஞ்சபட்சம் விரும்புகிறோம், நம்மளுடைய உள்ளம் விரும்புது. கல்வி அங்கே மதுரையில் இருக்கிறான், போலாம் போய் படிச்சுட்டு வருவோம். சென்னையில் இருக்கிறான், போலாம் போய் படிச்சுட்டு வருவோம். பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிறான், நோட் எடுங்க, புக் எடுங்க, உட்கார்ந்து படிப்போம். 5 பேர் போவோம். இந்த சமூகத்தை நம்ம மாற்றுவோம். சரியான கல்வியை சரியான முறையில் படிப்போம். நமக்கு ஏதத்துவம் வந்துவிட்டது, ஈமான் வந்துவிட்டது. அதை பாதுகாக்கிறதுக்காக கல்வி என்ற மிகப்பெரிய பொக்கிஷத்தை தேடுவோம். எத்தனை பேர் எதிர்த்து போயிருக்காங்க மாதிரி. சஹாபாக்கள் சென்றார்கள், தொடர்ந்து படித்தார்கள், ஈமானை புதுப்பித்தார்கள். அதனால அவங்க வெற்றி பெற்றாங்க. நமக்கு ஈமான் கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சிச்சு. நம்ம கிட்ட இருக்கிறது கிபர். எங்களுக்கு எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் சிரிக்க வைக்கிறான், அவெல்லாம் அங்க போறான், அவெல்லாம் இங்க போறான். நான் ரொம்ப பெரிய ஏகத்துவவாதி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலை அல்ல. என்னுடைய கல்வி சரியான முறையில் இருக்க வேண்டும். எத்தனையோ உலமாக்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் தான் அவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஏன்னா ஆரோக்கியத்தில் குன்றி இருக்கிறாங்க. ஆனா பெரும் கடல்கள், அறிவு கடல்கள். அவங்கள பயன்படுத்தல இந்த சமூகம். அவர்களோடு பேசும்பொழுது அவங்க சொன்ன விஷயங்கள் அது. அவங்க பிரயாணம் பண்ணி போறாங்க, கல்வியை தரேன். நம்ம அவங்க கிட்ட போகல. யார் அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து எனக்கு ஒரு 5 நாள் இதை சொல்லிக் கொடுங்க, தௌஹீதுனா என்ன, அதனுடைய ருசினா என்ன, சரியான கொள்கை எப்படி புரிந்து கொள்வது சொல்லிக் கொடுங்க, சொல்லல. யாருமே கேட்கல. மாணவர்கள், நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும். பெருசாக பேசக்கூடிய ஒன்று. இந்த நேரத்தில் இறுதியாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னு சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஸ்ர்ல சொல்றான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்ல அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். நிச்சயமாக மனிதர்கள் அனைவருமே நஷ்டத்தில் இருக்கிறார்கள், இந்த 4 பண்புகளை கொண்டவர்களை தவிர. ஈமான் கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டுன்னா வெறுமன லா இலாஹா இல்லல்லாஹ் நாமால சொல்வது அல்ல, அதை படிப்பது. அஃபஹஸிபன் நாஸு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ் சொல்றான், வெறுமன ஆமன்னா சொல்லிட்டா அல்லாஹ் அப்படி விட்டுருவான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த சோதனையும் அவங்க தரமாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஈமானிய சோதனையை மீட் பண்ணும் பொழுது ஈமானை விளை வைக்காமல், ஈமானை அடகு வைக்காமல், ஈமான் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நிற்கிறதுக்கு நம்ம கல்வி வேணும். ரொம்ப முக்கியமானது கல்வி. அப்ப அந்த கல்வியை பெற்று அமல் செய்து பிற மக்களுக்கு அதை தாவா செய்து அதில் பொறுமையாக இருக்கக்கூடிய சமூகத்தை விட, சமூகத்தை தவிர மற்ற எல்லா சமூகமும், மற்ற எல்லா ஊர்களும், மற்ற எல்லா தெருக்களும், மற்ற எல்லா நாடுகளும், மற்ற எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேசித்து இந்த மார்க்க கல்வியை சரியான முறையில் படித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக மற்றவர்களை நேசித்து இந்த மார்க்க கல்வியை மற்றவர்களுக்கும் படித்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரட்டும். எந்த இடத்திலும் கோபத்தாலும், எந்த இடத்திலும் வெறுப்பாலும், எந்த இடத்திலும் பிரிவினையாலும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழகுறதுலேயே ரொம்ப ஒரு அழகான மனிதர். பழக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் பிடிக்காத மனிதருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கத்துக்கு பிறகு அதுதான் உலகத்திலேயே பிடித்த முகமாக மாறிச்சு.
காரணம் என்னன்னா அவங்களுடைய நேசம், அவங்களுடைய அன்பு, பிற மக்களை பார்க்கும் பொழுது அவங்க வச்சிருந்த அந்த ஈர்ப்பு, அவங்ககிட்ட போய் பேசுறது, அவங்ககிட்ட போய் பழகுறது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல மனிதர்கள் முஸ்லீம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய முஸ்லீமாக வாழக்கூடிய ஜஹலியத்துல அறியாமையில் வாழக்கூடிய பலரும் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட நாம அன்பாக பழகி இந்த ஹக்க போய் சொல்லணும். குர்ஆன் சொன்னா படிக்கணும். ஹக்க சொல்றதுக்கு நம்ம இல்மு வேணும், இல்லை ஹக்க சொல்லணும், அதுக்கு இல்மு வேணும். அவங்ககிட்ட போய் நல்ல பழகி இதெல்லாம் நம்ம சொல்லி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடணுமே தவிர ஹிஸ்பியத்தில் இருக்கக்கூடாது. நான் தான் சிறந்தவன், எந்த கல்விதான் சிறந்தது, என்னுடைய ஆசிரியர் தான் சிறந்தவர், என்னுடைய ஜமாத்து தான் சிறந்தது, நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்ற அந்த எண்ணப்பாட்டை தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் மிஸ்கீன்கள், நாங்கள் குறை உள்ளவர்கள், நாங்கள் குறை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோம், குர்ஆன் சுன்னாவுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம், அதற்காக கல்வியை தேடுகின்றோம், அதற்காக நாங்கள் மற்ற முயற்சிகளை செய்கின்றோம், அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்கின்ற நிலையோடு நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை புரிந்து கொள்வார். நம்முடைய மரணம் சிறந்த மரணமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக வாழக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.